பிரம்மாண்டமாய் நடைபெற்ற பசும்பொன் தேசிய கழகம் சார்பாக சென்னை அரும்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் ஓட்டலில் பசும்பொன் தேசிய கழகம் சார்பாக மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டம் டாக்டர் சுப கண்ணன் மாநில செயல் தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. பசும்பொன் தேசிய கழகம் 2026 சட்டமன்ற தேர்தல் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் காலை 10 மணி அளவில் தொடங்கப்பட்டது. முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு பசும்பொன் தேசிய கழக தலைவர் என் ஜோதி முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இந்திய சுதந்திர போராட்ட வேட்கை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கும் மற்றும் பசும்பொன் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் கோவில்பட்டி என் வெள்ளைச்சாமி தேவர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கும் மலர்கள் தூவி மரியாதை செய்தனர். தொடர்ந்து இக்கூட்டத்துக்கு வருகை தந்த அனைத்து மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், கழக பொறுப்பாளர்கள் அனைவரையும் வரவேற்று தொடர்ந்து பசும்பொன் தேசிய கழக தலைவர் என் ஜோதி முத்துராமலிங்கர் தேவர் அவர்கள் பேசுகையில், வரக்கூடிய தேர்தலில் எந்த கட்சியும் நமது சமுதாயம் கழகம் எப்படி சார்ந்து போட்டியிட வேண்டும் என்றும், நம்முடைய சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றும், தன்மானமுள்ள கட்சியாக பசும்பொன் தேசிய கழகம் இருக்கிறது என்றும், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் இணைந்து போட்டியிடப் போகிறோம் என்பது குறித்தும், எப்படி நமது கட்சி தொண்டர்கள் செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசப்பட்டது. தொடர்ந்து முக்கிய தீர்மானமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க கழக தலைவர் என் ஜோதி முத்துராமலிங்கம் தேவர் அவர்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநில தலைநகரங்களில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் கழக அலுவலகம் திறக்கப்பட வேண்டும். அனைத்து மாவட்டங்களிலும் கிளை கழகங்களை கட்டாயப்படுத்திட வேண்டும். தீவிர உறுப்பினர் சேர்க்கையை துரிதப்படுத்த வேண்டும். தலைநகர் சென்னையில் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த கழக செயல் தலைவர் சுபகண்ணன் மாநில சிறுபான்மை அணியினர் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த பசும்பொன் தேசிய கழகம் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துக்கு வருகை தந்த பசும்பொன் தேசிய கழகத்தின் தலைவர் என் ஜோதி முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு மாநில செயல் தலைவர் டாக்டர் சுபகண்ணன் அவர்கள் ஆளுயர ரோஜா பூ மாலை அணிவித்து வீரவேல் கையில் கொடுத்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் ஏ பாலசுப்ரமணியன், மாநில சிறுபான்மை பிரிவு GS நியமம் மற்றும் சென்னை மாவட்ட செயலாளர் RD பழனிசாமி, பொருளாளர் காசிலிங்கம் இவர்கள் தலைமையில் நிகழ்ச்சி அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு வருகை புரிந்த மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். எல்லாருமே மைக்க பிடிச்சு நம்ம பேசக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சென்னையில அன்னைக்கு நீங்க லேட்டா வந்தது அது ஒரு நன்மைக்கு தான் நினைக்கிறேன். பிடிச்சி வந்தது இன்னைக்கு சென்னையில வந்து நீங்க எல்லாரும் கூடி ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை சொல்லி நிறைய இருக்கிறாங்க. பேச நிறைய மணிக்கணக்காக பேசுவாங்க. என்ன டைம் பத்தாது, அவ்வளவுதான். இப்ப நோக்கமே நம்மளுடைய நோக்கம் வந்து இந்த தேர்தலில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு. 2 சீட்டு கேட்கிறிய, 5 சீட்டு கேட்டிய, ஏன் குறைச்சி கேட்கிறிய, ஒரு 10-15 கேட்கணும். மற்றவங்கள மாதிரியே நம்பணும் அப்படின்னு கேட்கறதுல தப்பு இல்லை. அந்த தகுதி நம்மகிட்ட இருக்காங்கிறத நம்ம எல்லாருமே யோசிக்கணும். பசும்பொன் தேசிய கழகம் வெள்ளச்சாமி தேவர் உருவாக்குறது இந்த இயக்கம் ரொம்ப நாளா இருக்குது. தகுதினா அதுக்காக நம்ம தகுதி இல்லைன்னு சொல்லலை. இன்னும் நம்ம அந்த தகுதியில நிறைய வளர்க்க வேண்டியது. முதல்ல ஒரு அடிப்படையில சில விஷயங்கள்ல நம்ம தயாராகிருக்கணும். எடுத்தோட நம்ம எம்எல்ஏ, 2 எம்எல்ஏ, 3 எம்எல்ஏ நம்ம ஆசைப்படுறத தப்பு இல்லை. அந்தந்த ஏரியாக்கள்ல அரசியல் சமுதாயத்துல இருந்து அரசியல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. முதல்ல ஒரு பிரசிடண்டாவோ ஒரு கவுன்சிலராவோ அதுக்கு நம்ம தயாராகணும். இப்ப இந்த கடுகு மலையில மகேஸ்வரன் நம்ம பொறுப்பாளர் இருக்கார், தென்மண்டலத்துல ஒருங்கிணைப்பாளர் இருக்கு. பசும்பொன் தேசிய கழகம் நிக்கிறது மாதிரி வந்தது. அதே மாதிரி அவர் நடராசன் சொன்னாரு, அந்த ஏரியாவில் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு கவுன்சிலர் நிக்கணும். அடுத்து திருப்பூர்ல மாரிமுத்து தேவர் அடுத்து வந்து கவுன்சிலர் உறுதியாக அவர் நின்று நம்ம இடத்துல கவுன்சிலரை ஜெயிக்க போறாரு. அந்த எண்ணங்கள் அது சந்தோஷம். ஒரு கவுன்சிலரா நிக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த இடத்துல உங்களுடைய செல்வாக்க முதல் உள்ளாட்சி தேர்தலுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. உள்ளாட்சியில இருந்தாதான் தெரியும் பார்ப்பான். எல்லாத்தையும் அந்த மாவட்டத்தை கூப்பிட்டு எல்லாத்தையும் ஒரு தீர்மானம் ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் கைதட்டி ஆதரவு இருக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கிய கழக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்ட தீர்மான விவரம் 1. 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக
முடிவு எடுக்க கழக தலைவர் அண்ணன் ஜோதி முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டு மாவட்ட தலைநகரில் கழக அலுவலகம் திறக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அண்ணா எல்லாம் இங்க பாருங்கண்ணா. தலைவர் அவர்களுக்கு விருதுகள் வழங்கி சென்னை மாவட்ட சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது. அண்ணா பேஸ் மாதிரி கொஞ்சம் கிராஸ். ஓகே 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 ஓகே. சேனல் ரிப்போர்ட்டர்